வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 11ஆம் வகுப்பு யூனிட் 11ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை கெஜெண்டால்ஸ் மெத்தட். This method is carried out much more easily than the Dumas method. It is used largely in the analysis of food and fertilizers. Gejendal's methods is based on the fact that when the organic compounds containing nitrogen is heated with the concentrated sulfuric acid, the nitrogen is quantitatively converted into ammonium sulfate. The resultant liquids is then treated with the excess of alkali and then titrated ammonia gas absorbed in the excess of standard acid. The amount of ammonia and hence nitrogen is determined by the finding the amount of acid neutralized by back titration with the same alkali, standard alkali. ஸோ கெஜெண்டால்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த சாம்பிளில் நம்ம இது மேக்ஸிமம் இந்த மெத்தட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸில் தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு. இதில் நைட்ரஜன் கண்டென்ட்டுக்கு. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நைட்ரஜன் இருந்தது அப்படின்னா அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வச்சு கெஜெண்டால்ஸ் ஃப்ளாஸ்கில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது அப்போ நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா, நைட்ரஜன் என்னவா மாறும் அப்படின்னா அம்மோனியம் சல்ஃபேட் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது அப்போ அம்மோனியா கேஸ் நமக்கு லிபரேட் ஆகும். இந்த அம்மோனியா கேஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆசிட் கூட நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். ஸோ அல்கலியை ஆட் பண்ணி ஆசிட் கூட டைட்ரேட் பண்ணுவோம். அதாவது இன்டைரக்ட் கால்குலேஷனில் நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். ஸோ நியூட்ரலைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் அல்கலி கூட நம்ம டைட்ரேட் பண்ணுறதுல எவ்வளோ ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதில் கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்குண்டான அப்பரேட்டஸ் செட்டப் இதில் தான் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டன்ஸ் நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ளஸ் அது கூட என்ன பண்ணுறோம்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ கேட்டலிஸ்டாக என்ன யூஸ் பண்ணுறோம்னா காப்பர் சல்ஃபேட் பொட்டாசியம் சல்ஃபேட் நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கெஜெண்டால் ஃப்ளாஸ்கில் நம்ம சாம்பிள் கூட நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கூட அல்கலிஸ் சேர்க்கணும், சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். ஸோ கண்டென்ஸ் ஆஃப் கெஜெண்டால் ஃப்ளாஸ்க் ஆஃப்டர் டைஜஷன். ஸோ அதை இந்த ரியாக்ஷன்ஸ் முடிஞ்ச பின்னாடி ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்போது இந்த கெஜெண்டால் ஃப்ளாஸ்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தர் நம்ம டைட்ரேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்ண போகிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, a weighed quantity of substance 0.3 to 0.5 gram நாம் என்ன இருக்கணும்னா பிளேஸ்டு இந்த ஸ்பெஷல் லாங் நெக்டு கெஜெண்டால் ஃப்ளாஸ்க் மேட் பை ஃபயராக்ஸ் கிளாஸ். ஃபயராக்ஸ் கிளாஸில் இருக்கிற அந்த ஒரு கெஜெண்டால் ஃப்ளாஸ்ங்கிற பெரிய குடுவையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.3 கிராம்லேருந்து 0.5 கிராம் ஆஃப் சாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட 25 ml கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்டும் அது கூட பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட்டும் கேட்டலிஸ்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஸ்டாப்பார்டு கிளாஸ் டியூப் போட்டுட்டு நம்ம ஜென்டில் நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்போ இன்க்ளைன்டு பொசிஷன் ஒரு சாய்ந்த பொசிஷனில் வச்சு நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். நல்லா ஹீட் பண்ணும்போது த ஹீட்டிங் கண்டினியூ டில் த ப்ரௌன் கலர் ஆஃப் த லிக்விட் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட். அப்போ ப்ரௌன் கலராக சொல்யூஷன் மாறுற வரைக்கும் நம்ம அதை ஹீட் பண்ணோம். டிஸப்பியரன்ஸ் லீவிங் த கண்டென்ட் கிளியர் ஆஸ் பிஃபோர். நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு at this point all the nitrogen in the substance is converted into ammonium sulfate. அதாவது அது சல்ஃபூரிக் ஆசிட் கூட அதில் இருக்கிற நைட்ரஜன் ரியாக்ட் ஆகி அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது அது அம்மோனியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ the Gejendal flask is then cooled and the content air diluted by distilled water and then carefully transferred into the 1 liter round bottom flask-க்கு transfer பண்ணுறோம். An excess ammonium sodium hydroxide solution is poured down the side of the neck and it is fitted with the Gejendal's trap and a water condenser. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸாக சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். Then the lower end of the condenser tips in the measured volume of excess the N/20 sulfuric acid solution. The liquid in the round bottom flask is then heated and the liberated ammonia is distilled into the sulfuric acid. The Gejendal's trap serves to retain any alkali splashed up on vigorous boiling. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டென்சர் நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்போ அம்மோனியா கேஸ் நமக்கு லிபரேட் ஆகும். இதுதான் அந்த கெஜெண்டால் ஃப்ளாஸ்க். ஸோ கெஜெண்டால் ஃப்ளாஸ்கில் சப்ஸ்டன்ஸை போட்டு சல்ஃபூரிக் ஆசிட் கூட ஹீட் பண்ணுறோம். காப்பர் சல்ஃபேட் பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கெஜெண்டால் ஃப்ளாஸ்க்கு இன்க்ளைன்டு பொசிஷன் இந்த மாதிரி சாய்ந்த நிலையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிட்டே போது அப்போ நமக்கு அம்மோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த அம்மோனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆன சொல்யூஷனை திரும்ப எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணும்போது அம்மோனியா கேஸ் நமக்கு லிபரேட் ஆகும். இந்த மாதிரி கண்டென்சர் ஸோ இதில் வாட்டர் நல்லா வாட்டர் இன்லெட்டுக்கும் வாட்டர் அவுட்லெட்டுக்கும் இந்த மாதிரி கண்டென்சர் வச்சு அப்படின்னா இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகி நமக்கு லிக்விடாக கலெக்ட் ஆகும்.
So when no more ammonia passes over test the distilled water, the red litmus, the residue is removed. So red litmus வச்சு நம்ம செக் பண்றோம் அமோனியா வருதா இல்லையா அப்படினு. Then the excess of acid is then determined by the titration with the alkali using phenolphthalein as an indicator. So அப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா sodium hydroxide வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு ஹீட் பண்ணியிருப்போம். ஸோ நோன் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது ஸோ அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அமோனியா கேஸை லிபரேட் வந்து ரியாக்ஷன்ஸ் லிபரேட் ஆயிருக்கும். ரிமைனிங் அன்ரியாக்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ ஆசிட் வச்சு டைட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபினாப்தலின் வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம். So calculation எப்படி போடுறோம் அப்படின்னா weight of the substance வந்து W gram அப்படின்னு வச்சுக்கிறோம். So volume of concentrated sulfuric acid required for the complete neutralization is evolved ammonia அப்படிங்கிறது V ml அப்படின்னு வச்சுக்கிறோம். The strength of sulfuric acid used in the neutralization of ammonia-க்கு அதோட strength normality N அப்படின்னு வச்சுக்கிறோம். So let the volume and the strength of ammonia formed are V1 and N1 respectively. எவ்வளவு வால்யூம் அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையானது என்ன சொல்றோம் அப்படின்னா V1 N1 வச்சுக்கிறோம். We know that V1 N1 equal to Vn அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியும். V1 N1 அப்படிங்கிறது இங்க இருக்கு. So N அப்படிங்கிறது இங்க இருக்கு. வால்யூம் அப்படிங்கிறது இங்க கிடைச்சிருக்கும். So அப்போ the amount of nitrogen present in the W gram of organic compounds. So அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா நைட்ரஜனுக்கு 14 into நார்மாலிட்டி சல்ஃபரிக் ஆசிட்னோட ஸ்ட்ரென்த் நார்மாலிட்டி V அப்படிங்கிறது நியூட்ரலைசேஷன் பண்றதுக்கு எவ்வளவு வால்யூம் தேவைப்பட்டுச்சு V டிவைடட் பை 1 into 1000 into வெயிட் எவ்வளவு வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஸோ 14 into N நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை 1000 into W இன்ட்டு 100% போட்டோம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். 0.6 gram of organic compounds was generalized and ammonia evolved was absorbed into 50 ml of semi-normal solution of sulfuric acid. 50 ml sulfuric acid use பண்றோம். The residual acid solution was distilled with distilled water and the volume made of 150 ml. So 20 ml of this diluted solution required 35 ml of N by 20 sodium hydroxide solution for complete neutralization. So calculate the percentage of nitrogen in the compound அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட வெயிட் எவ்வளோன்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ அதில் எவ்வளோ சல்ஃபரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது ரெசிடுவல் ஆசிட் சொல்யூஷன் வாஸ் diluted with distilled water and the volume of to made 150 ml க்கு dilute பண்றோம் அப்படி சொல்லிருக்கு. So 20 ml of the diluted solution required for 30 ml of N by 2 sodium hydroxide solution neutralize பண்றதுக்கு 20 ml of diluted solution வந்து யூஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற டேட்டா இங்க கொடுத்திருக்கு. சோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துல என்னென்னங்கறது எடுத்து எழுதலாம். So weight of organic compound 0.6 gram, volume of sulfuric acid taken எவ்வளவு அப்படினா 50 ml எடுத்திருக்கோம். strength of sulfuric acid எவ்வளவு அப்படினா 0.5 அப்படினு சொல்லிருக்கு. So அதுக்கு அடுத்தது 20 ml of diluted solution is unreacted sulfuric acid was neutralized by 35 ml of 0.5 N of sodium hydroxide. So strength of the diluted sulfuric acid அப்படிங்கிறது 35 into 0.05 divided by 20 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 0.0875 நார்மாலிட்டி கிடைச்சிரும். So அப்போ volume of the sulfuric acid remaining after reacting with organic compounds அப்படின்னா V1 ml னு வச்சுக்கிறோம். Strength of sulfuric acid 0.5, volume of the diluted sulfuric acid 150 ml, strength of diluted sulfuric acid அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணது 0.875 அப்படிங்கிறது இங்க நம்ம கால்குலேட் பண்ணது. So sulfuric acid நோட strength 0.0875 நார்மல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். So V1 equal to அப்போ 150 into 0.87 divided by 0.5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு ml கிடைச்சது அப்படின்னா 26.25 ml. So volume of sulfuric acid consumed by ammonia அப்படின்னா so 50 minus 26.25 minus பண்ணோம் அப்படின்னா remaining எவ்வளவுனா 23.75 volume of sulfuric acid consumed by ammonia. அப்போ 23.75 ml of 0.n normal sulfuric acid equal to அப்போ எவ்வளவுனா 23.75 ml of 0.5 ml ammonia consume ஆயிருக்கும். So அப்போ the amount of nitrogen present in the 0.6 gram எவ்வளவு இருக்கு அப்படின்னா so 14 divided by 1000 ml into 1 normal into 23.75 into 0.5 normal அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கிராம் அப்படின்னா 0.166 கிராம் நமக்கு கிடைக்கும். So the percentage of nitrogen எவ்வளவுனா 0.16 divided by 0.6 into 100 போட்டோம் அப்படின்னா 27.6% of nitrogen present in the sample அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.